லக்கி பாஸ்கர் ஓடிடி ரிலீஸ். நடிகர் துல்கர் சல்மான் நடிப்பில் லக்கி பாஸ்கர் திரைப்படம் கடந்த மாதம் தீபாவளியை முன்னிட்டு 31ஆம் தேதி வெளியானது. அன்றைய தினம் தீபாவளி பந்தயத்தில் சிவகார்த்திகேயனின் அமரன் படமும் கவினின் பிளட்டி பெக்கர் படம் மற்றும் ஜெயம் ரவியின் பிரதர் படமும் ஒன்றாக களமிறங்கியது. படம் வெளியான நாளில் இருந்தே லக்கி பாஸ்கர் திரைப்படம் இணையத்தில் ட்ரெண்டிங்காக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த லக்கி பாஸ்கர் திரைப்படம் இன்று நவம்பர் 28 நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் வெளியானது. அத்துடன் இந்த வாரம் OTT-இல் கிரைம், த்ரில்லர், பரபரப்பான வெப் தொடர்கள் மற்றும் மொத்தம் 6 தமிழ் திரைப்படங்களை ரிலீஸாகிறது. இதில் லக்கி பாஸ்கரை தவிர்த்து நாளை நவம்பர் 29 ஆஹா, ZEE5, டிஸ்னி கூட்டல் ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் களில் வெளியாக இருக்கிறது. பிளட்டி பெக்கர் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் தயாரிப்பில் சிவபாலன் இயக்கிய பிளட்டி பெக்கர் திரைப்படம் நாளை நவம்பர் 29 சன்நெக்ஸ்ட் மற்றும் OTT பிளே பிரீமியம் ரிலீஸாகிறது. நடிகர் கவின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படம் ஒரு பிளா காமெடி திரைப்படமாகும். பாராசூட் நடிகர்கள் கிருஷ்ணா, கிஷோர் மற்றும் கனி திரு ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள பாராசூட் என்ற புதிய தொடரை டிஸ்னி கூட்டல் ஹாட்ஸ்டாரில் நாளை நவம்பர் 29 வெளியாகிறது. இந்த தொடருக்கு யுவன் ஷங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். மேலும் நடிகர்கள் பாவா செல்லதுரை, காளி வெங்கட், சரண்யா ஆகியோரும் வரவிருக்கும் தொடரில் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். பிரதர் நடிகர் ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் திரைப்படம் நாளை நவம்பர் 29 ZEE5-இல் வெளியிடப்பட உள்ளது. ஜெயம் ரவியுடன் நடிகை பிரியங்கா மோகன் நடித்துள்ள இந்த படம் ஒரு நகைச்சுவை குடும்ப திரைப்படமாகும். தீபாவளி போனஸ் நடிகர் விக்ராந்தின் நடிப்பதில் சமீபத்திய வெளியீடு. திரையரங்குகளில் வெளியான தீபாவளி போனஸ் இப்போது ஆஹா தமிழில் வெளியாகி இருக்கிறது. இந்த படம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரீமிங் தளத்தில் திரையிடப்பட்டது. ஜெயபால் இயக்கியுள்ள இப்படத்தில் ரித்விகா மற்றும் ஹரிஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். அந்தகன் நடிகர் பிரசாந்தின் அந்தகன் இப்போது பிரைம் வீடியோவில் வெளியாகியுள்ளது. இந்த படம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஸ்ட்ரீமிங் தளத்தில் திரையிடப்பட்டது. அந்தகன் படத்தில் சிம்ரன் மற்றும் பிரியா ஆனந்த் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது.